ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முளைப்பாரி வீடியோ தான். முளைப்பாரி எப்படி போட்டதுன்னு தாங்க வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டைம் எல்லாமே ஃபெஸ்டிவல் சீசன், அதனால் எல்லா ஊர்லேயும் பண்டிகை போட்டிருப்பாங்க. முளைப்பாரி போடணுன்னா எப்பயுமே ஒரு 7 நாளுக்கு முன்னாடியே முளைப்பாரி போட்டு வைக்கணும். எங்களது இன்னும் ஒரு 7 நாள் இருக்குது ஃபெஸ்டிவலுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே போட்டு வைக்கிறோம், ஒரு வாரம் இருக்கிறப்பயே. முளைப்பாரி போட்டு வைக்கிறப்போ கொஞ்சம் விரதம் இருந்தால் நல்ல முளைப்பாரி வந்து வரும், நம்ம வீடும் செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து விரதம் இருக்கிறதுனால இன்றைக்கே நாங்கள் முளைப்பாரி போட்டு வச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 முளைப்பாரி போட்டோம். முளைப்பாரி போடுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா கூடை மாதிரிலாம் சல்லடை வெங்காயம்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, பிளாஸ்டிக் இது அது மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இந்த தண்ணி கீழே இறங்குற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த தென்னை மரத்தில் பாலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு நார் இருக்கு இல்லையா, அது போட்டு வச்சோம்னா நல்லா சூப்பராக ஏடாக நல்லா வரும். அந்த நார் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வச்சுட்டு நாங்கள் வந்து செம்மண் ஃபஸ்ட் லேயர் போட்டிருக்குறோம். மணல் இல்லைங்க, அதனால் செம்மண் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட மணல் இருந்தால் ஃபஸ்ட் லேயர் மணல் போட்டுக்காங்க, இன்னும் நல்லா சூப்பராக பொழு பொழுன்னு வளரும். வேர் நல்லா கீழே நல்லா இறங்கும். மணல் போட்டு செம்மண் ஃபஸ்ட் லேயர் போட்டு செகண்டு பார்த்திங்கன்னா இது ஆட்டு புழுக்கை இல்லைனா மாட்டு சாண எருவு ஏதாவது ஒன்று இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணோட இந்த எருவையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து செகண்ட் லேயராக போட்டுக்கலாம். ஒரு ரொம்ப திக்காகவும் தேவையில்லை, ஓரளவுக்கு நார்மலாக லேயராக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மணல், செகண்ட் எருவு லேயர், அது 3வது பார்த்திங்கன்னா பலதானியம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் நைட்டே ஊற வச்சு வெள்ளை துணியில் கட்டி வச்சிடணும். தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா அந்த பலதானியத்தை எடுத்து பரவலாக அப்படியே போட்டு வச்சிடணும். இந்த கொட்டமத்து இதெல்லாம் போடுறப்ப அதை எடுத்து அப்படியே நம்ம செடியில் மண்ணில் விதை ஊணும் இல்லையா, அது மாதிரி ஊனி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஈரப்பதத்தில் நல்லா ஊறி சீக்கிரமாக முளை விடும். நம்மளுக்கு ஒன்று 7 நாள் இருக்கிறதுனால இந்த பெரிய பெரிய விதையெல்லாம் நல்லா ஊனி விட்டுக்கலாம். சின்னதெல்லாம் எடுத்து நல்லா ஃபுல்லாக பரப்பிட்டு போட்டுக்கலாம். 3வது பார்த்திங்கன்னா பலதானியம் போட்டுட்டு 4வது பார்த்திங்கன்னா அந்த எருவு மண் கொஞ்சம் மீதி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து மேலே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயராக செப்ரேட்டாக 1 பை 1 போடுறப்போ சூப்பராக மொளவிட்டு வரும். பெரியவங்க கையில் போடுறப்போ இன்னும் நல்லாவே இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வச்சு போட்டுட்ருக்காங்க. சாமிக்கு மட்டும் போட்டால் இன்னும் நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முளைப்பாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா இந்த பலதானியம் போட்டதுக்கப்புறம் அந்த எருவு மண் எடுத்து ஒரு லேயர் போடுவாங்க. அதை போட்டு தண்ணி தெளித்து வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தெளித்ததுக்கப்புறம் அந்த முளைப்பு வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும். டெய்லியும் வந்து தண்ணி தெளித்து விடணும். சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எடுத்து உள்ளாரே வச்சிடணும், வெயிலில் வெளியே வைக்கக்கூடாது. பாருங்கள், ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த எருவு மண் எடுத்து போடுறாங்க இல்லையா, போட்டுட்டு தண்ணி தெளித்து வச்சுறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்துணி போட்டு இது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு முளைப்பு வர வரைக்கும் கப்புன்னு மூடி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வச்சோன்னா சீக்கிரமாக முளைப்பு வந்துடும். முளைச்சி வந்ததுக்கப்புறம் டெய்லி கொஞ்சம் லைட்டாக சூரிய வெளிப்படுற மாதிரி பக்குவமாக பார்த்துக்கணும், ரொம்ப வெயில் வைக்கக்கூடாது.